வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கையில் இன்று அரசியலிலும் அரசியல்வாதிகளாலும் மற்றும் எல்லா ஊடகங்களிலும் பேசும் பொருளாக மாறியுள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாணத்தில் சர்ச்சைக்குரிய விஷயம் ஒன்றை கொழும்பு வரை கொண்டு சென்றுள்ளார். இதன் மூலம் இதுவரை யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் இதுவரை செய்திராத காரியம் ஒன்று செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நடைபெற்ற ஊழல் ஒன்றினை அம்பலப்படுத்தியிருந்தார். அது தொடர்பான சில விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. சுகாதார அமைச்சுக்கு இந்த பிரச்சினை சரியான முறையில் தெரிவிக்கப்படவில்லை என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் 3 ஆண்டுகளாக பணிபுரிந்தும் 6 மாதங்களுக்கு மட்டும் சொற்ப சம்பளம் வழங்கப்பட்டது. மேலும் அவர்களது பணி நிரந்தரமாக்கப்படவில்லை என்பதை சம்பந்தப்பட்ட பணிப்பாளர் தமது நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தார். வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவே வைத்தியசாலையில் நடந்த முறைகேடு தொடர்பாக தட்டி கேட்க போய்தான் அரசியலுக்கே வந்தவர். யாழ் போதனா வைத்தியசாலையில் 3 வருடங்களுக்கு மேலாக தொண்டர் சேவை அடிப்படையில் வேலை செய்த 170க்கும் மேற்பட்டவர்களின் சார்பில் பாதிக்கப்பட்ட 28 பேரை கொழும்பில் உள்ள சுகாதார அமைச்சுக்கு அழைத்து சென்ற அவர்களது நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய பிரச்சினைகளை நேரடியாக சுகாதார அமைச்சரிடமே தெரிவிக்க வைத்துள்ளார். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இது ஒரு முன்னோடியற்ற செயல். இதற்கு முன் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் இது போன்ற காரியம் ஒன்றை செய்ததில்லை. ස්පෙෂල් බච් එකක් ඒක අපොයින්ට්මන්ට් බච් එකක් විදිහට දීලා තියෙනවා. ඒ බච් එක ඇතුලේ වෙන හොස්පිටල් එක ඇතුලේ යන්න පුළුවන්. අවුරුදු 3ක් විතර මේගොල්ලෝ වැඩ කරලා තියෙනවා. මේගොල්ලෝ ඇතුලේ ඉන්න එපා කියලා සිකියුරිටිලා ගහනවා, ෆොටෝස් දානවා, වීඩියෝස් දානවා. මේගොල්ලෝ හැමදාම මට ඒක අරන් යවනවා. එතකොට මම ඉවරේ ආයෙත් කමසොත් 1 week 2 week வந்தாங்க தான் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. எங்களை கொடுத்தாவே இல்ல. நாங்க போய் கலெக்ஷன் இதுல சொல்லிட்டோம். நீங்க வேலைக்கு வேலை பண்ணா பாருண்டா. இப்போ உங்களுக்கு பிரைவேட் வேலை வாங்கல. நீங்க இப்ப வேலை தேவையான சார் கொஞ்சம் ඕකේ එතකොට කිව්වලු සතිමුතිස ටිකක් හදවලා ඉන්න හින්දා සති දෙකක් එන්න එපා කියලා ජනවාරි 14th අපි පොංගල් දෙනවනේ ඒකෙන් පස්සේ එන්නලු එයා ටිකක් කූල්ුනාම වෙල්ඩ ගන්නවා කියලා මේගොල්ලෝ එළියට දාලා තියෙනවා. එතකොට මේගොල්ලෝ අහනවා අතන මේගොල්ලෝ සමහරු බැඳලා ඉන්නවා බබාලා තියෙනවා දුර ඉන්න වෙන කට්ටියක් ඉන්නවා. එතකොට ඒගොල්ලෝ ඇත්තම ජීවිත වේදම කියලා එකක්වත් නැහැ කියන්නේ ඉන්කම් කියලා එකක්වත් නැහැ. එතකොට මේගොල්ලෝ අහනවා අපේවත් ඒකට අරගෙන मोकरी नो एनजीओ එකක් තියෙනවනේ ICRC නැත්නම් Red Cross නැත්නම් St. John's Ambulance ඒක ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அடிப்படையிலும் ஒரு வைத்தியர் என்ற அடிப்படையிலும் ஒரு வைத்திய நிர்வாகி என்ற அடிப்படையிலும் ஒரு மக்களின் சேவைகள் என்ற அடிப்படையிலும் அது தவிர தமிழ் மக்களின் அன்புக்குரியவன் என்ற அடிப்படையிலும் நான் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாட ஏற்பாடு செய்திருந்தேன் என்று வைத்தியர் அர்ஜுனா எம்பி கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட குறுகிய காலத்திலேயே அர்ஜுனா எம்பியின் இந்த நடவடிக்கை மற்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வயிற்றை கலக்கப் போகிறது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ராமநாதன் அர்ஜுனாவால் இதை செய்ய முடியும் என்றால் உங்களால் ஏன் முடியாது என்று அவர்கள் மக்கள் கேட்கப் போகிறார்கள். உங்களால் இப்படி செய்ய முடியாது என்றால் செய்யக்கூடியவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாம் தேர்ந்தெடுப்போம் என்று மக்கள் கூறினால் பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கதை கலந்தலாகிவிடும். பாவம், அவர்களும் என்னதான் செய்வார்கள்? யாழ்ப்பாண மேடைகளில் சமஷ்டி சுயநிர்ணய உரிமை என்று கையிருப்பில் உள்ள 10 சொற்களை உச்சரித்துவிட்டு நாடாளுமன்றம் சென்ற அவர்களே திருவிழாவில் தொலைந்த குழந்தை போல கொழும்பில் மிரண்ட பார்வையுடன் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொழும்பில் உள்ள எந்த அமைச்சுக்கு மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் எந்த மொழியில் புரிய வைப்பது?
யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பாதிக்கப்பட்டவர்களை கொழும்பில் சுகாதார அமைச்சுக்கு அழைத்து சென்று அமைச்சருடன் பேசிய போது நடந்த நிகழ்வு பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கூறிய போது, முதலாவது, சுகாதார அமைச்சர் தொண்டர் அடிப்படையில் கடமையாற்றிய இளைஞர் யுவதிகளுடன் அவர்களுடைய பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டார். இரண்டாவது, சுகாதார அமைச்சரும் பிரதி அமைச்சரும் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தி மக்களின் நலன் கருதி எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை நேரடியாக தெரிந்து கொள்ள வைத்துள்ளது. மூன்றாவது, யாழ் போதனா வைத்தியசாலையில் மொத்தம் 170 தொண்டர்கள் ஊழியர்களில் 84 பேருக்கு மட்டும் சிறப்பாக பட்டியொன்று அணிவிக்கப்பட்டு சுகாதார உத்தியோகத்தர்களை 2 பாகங்களாக பிரித்து அவர்களுக்கு இடையே பிரச்சினைகளை ஏற்படுத்தப்பட்டிருந்தமையும், ஏற்கனவே வேலை செய்து சுகாதார அமைச்சரை சந்தித்த ஊழியர்களை வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்றியிருப்பதை சுகாதார அமைச்சர் தெரிந்து கொண்டார். அடுத்து இது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டு அதற்கான கடிதத்தையும் வெகு விரைவில் யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திடம் அனுப்பி வைப்பதாக மதிப்புக்குரிய சுகாதார செயலாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மீது விமர்சனங்களை முன்வைக்கும் அரசியல்வாதிகள் மற்றும் ஊடகங்கள் அதற்கு முன் எந்த ஒரு யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினராவது இப்படி செய்திருப்பார்களா என்பதை சொல்லுங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 6 பேர். அதில் வைத்தியர் அர்ஜுனா இப்படி செய்கிறார். மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கனடாவில் சுற்றி கொண்டிருக்கிறார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என்பது 5 ஆண்டுகளின் பின் தான் தெரிய வரும். இவர்களை விட்டுவிடுங்கள். இவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து எதுவும் செய்யாத ஜீவராசிகள். மீதி 3 பேரும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதிலும் ஒரு வைத்தியர் இருக்கிறார். தேசிய மக்கள் கட்சிதான் ஆளும் கட்சி. அவர் என்ன செய்ய போகிறார்கள் என்று பார்க்க ஆவலுடன் இருக்கிறோம். இன்றைக்கு காலமா எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற 170 சுகாதார தொண்டர்கள்ல 28 பேர், அதாவது முடிந்தார்கள் மட்டும் அவர்கள் விரும்பி சுகாதார அமைச்சரை சந்திக்கணும் என்பதற்காண்டி சுகாதார அமைச்சுக்கு வந்திருந்தார்கள். காலம் 8:30 போல வர சொல்லியிருந்தான் அவர்களை. அப்போது சுகாதார அமைச்சர் இன்றைக்கு மக்கள் குறைகள் நாள், அதாவது மக்கள் குறைகளை கேட்கின்ற நாள் இன்றைக்கு மகாஜன தவசக் அப்படி எதுவும் சொல்றவ. அப்போ அங்கே போய்கல டாக்டர் ஹான்சகான்னு சொல்லி டிப்யூட்டி ஹெல்த் மினிஸ்டர் இருந்தவர். அவரோட நான் போய் கதைச்சினான். அவரோட கதை கேட்க ஹான்சகா சார் சொன்னவர் என்னென்றால், என்னதான் எம்பியாக இருந்தாலும் அவர்களுடைய சார்னு கூப்பிட்றது நான் பெருமைப்படுறேன். ஸோ ஹான்சகா சார் சொன்னவர், நீங்கள் அவையை கூட்டிகிட்டு நீங்கள மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போங்கோ ஆச்சுன்னா நாங்கள் அங்கேயே மீட் பண்ணுவோம் சொல்லி. ஸோ அந்த 28 பேர் முதல் 5 பேர் தான் வந்திருந்தவை. அப்போ சுகாதார அமைச்சரை சொன்னவர், அங்கே தான் வித்தியாசம். சுகாதார அமைச்சரே சொன்னவர், இல்லை 28 பேரையும் வர சொல்லுங்க. 28 பேரும் கொழும்புலேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கணும். ஸோ அங்கேருந்து வந்தால் நாங்கள் கூப்பிட்டு கதைக்கணும். இப்போ கட்டாயம் 28 பேரையும் வர சொல்லி 28 பேரோடையும் சுகாதார அமைச்சர், மற்றது சுகாதார செயலாளர், அது தவிர சுகாதார பிரதி அமைச்சர், இவ்வளவு பேரும் 28 பேரோடையும் கதைச்சவ. அவர்கள் கதைச்சு கொண்டிருக்கும் போது நான் அவர்களுக்கு சொன்னான், அதாவது என்னென்றால் சுகாதார அமைச்சில் அவர்கள் கதைச்சிருக்கும் போது அவர்களுடைய விடயங்கள், அதாவது சுகாதார அமைச்சில் மக்களுடைய விடயங்களை அவர்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன். தெளிவாக சொன்ன போது அவர்கள் சுகாதார அமைச்சரும் விரும்பி கேட்டுக்கொண்டார். அது தவிர சுகாதார பிரதி அமைச்சர் மற்றது செயலாளர், உங்களுக்கே தெரியும் அனில் ஜெயசிங்க சார், ஒரு பிரபல்யமான மிகவும் ஆளுமையான ஒரு செயலாளர். நான் இது போல காலம் சுகாதார அமைச்சர் வேலை செய்திருக்கிறேன். என்பிபி அரசாங்கத்துக்கும் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இவ்வளோ காலமே சுகாதார அமைச்சர் நான் வேலை செய்திருக்கிறேன். வேலை செய்த காலங்களில் சாதாரணமாக ஒரு டிடிஜி MS1ஐயோ அல்லது டிரெக்டர் TCSஐயோ சந்திப்பதாக இருந்தால் கூட மனத்தியால கணக்கில் ஒரு டாக்டர்ஸோ ஒரு நர்சஸ் மேரோ ஒரு கன்சல்டனோ வெயிட் பண்ண வேண்டி வரும். ஆனால் ஒரு சுகாதார அமைச்சரை ஒரு யாழ்ப்பாணத்துலேருந்து
கனிஷ்டரக ஊழியர்கள் நேரில் போய் சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னது என்பிபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர்களோட வைத்திருந்த மதிப்பில் வந்து 10,000 மடங்கான மதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. முக்கியமாக நலிந்த சாராக இருக்கட்டும், அல்லது வந்து ஹன்சக சாராக இருக்கட்டும், அல்லது வந்து எங்களுடைய அனில் ஜெயசிங்க சாராக இருக்கட்டும், அவர்களுடைய சேவைகள் வந்து மிகப்பெரிய அளவில் பொதுமக்களை சென்றடையும் இந்த 5 வருடங்களில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. அதை தவிர அங்கே எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் என்னென்னு சொன்னால், அங்கே 84 பேருக்கு வந்து லிஸ்ட் போடப்பட்டு அந்த 84 பேருடைய யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி 84 பேருடைய லிஸ்ட் போடப்பட்டு இவர்களுக்கு ஸ்பெஷல் பேட்ச் கொடுக்கப்பட்டு இவர்கள் எஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் அடுத்த முறை வேலை கிடைக்கும் போது அவர்களுக்கு முன்னுரிமை என்று சொல்லி எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி முறைப்பாடு அளிக்கப்பட்டது. மிக தெளிவாக சொல்லியிருக்கார் சுகாதார அமைச்சர். அப்படி யாரையுமே விரும்பின மாதிரி எல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்து வேலைக்கு எடுக்க இயலாது. அடுத்த முறை நாங்கள் வேகன்சி இப்போ கார்டர் ரிவிஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம். கார்டர் ரிவிஷன் பண்ணிக்க வடக்கு மாகாணத்துக்கு வந்து கூட கார்டர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்படி நடக்கல இந்த 170 பேர் மட்டுமல்ல 300 பேர் முதல் வேலை செய்தாம் என்று சொன்னவ 300 பேருக்கும் ஈக்குவலான அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கப்படும். முதலாவது. ரெண்டாவது, இனி போய் நீங்கள் அங்கே வேலை செய்கிறீர்கள்ன்றதுக்காக உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறதோ அல்லது சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரியோட நீங்கள் நிற்கிறீங்கள், கொஞ்சம் பேர் 24 பேர் 28 பேர் முதல் 49 பேர் இங்கே கொழும்புக்கு வந்துட்டோம்ன்றதால அவர்களுக்கு முன்னுரிமையாக கொடுக்கப்படுறதில்லை. யாருக்கும் எந்த முன்னுரிமை இல்லை. அவருடைய தகுதி அடிப்படையில் தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று தெளிவாக சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது தவிரவும் வந்து அங்கே அவர்களுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் நடக்கிறன்னு சொல்லும்போது அதற்கும் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது ஏஓவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற யாராவது டாக்டர்ஸாக இருக்கட்டும், யாராவது வைத்திய அதிகாரியாக இருக்கட்டும், இருக்கிற நிர்வாகியாக இருக்கட்டும், யார் சம்பந்தமான நடவடிக்கைகள் கம்ப்ளைண்டாக எழுதி தரப்பட்டாலும் அவர்களுக்கு முழுமையான இன்குவரி போடப்படும் என்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது தவிரவும் அந்த வந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்தியா நாளில் இருந்து ஒரு முக்கியமான செய்தி, அதாவது வந்து நாங்கள் சும்மா போய் வேலை செய்கிறால பிரயோசனம் இல்லை. மிகவும் சந்தோஷமான விஷயம் என்னென்றால் இன்றைக்கு பின்னர் ஒரு 1 ஹவருக்கு முன்னம் லண்டனில் இருந்து ஒரு அண்ணாவரோட காய்ச்சவர் தாங்கள் 100 பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஏதாவது ப்ரொஜெக்டுக்கு ஃபண்ட் பண்ணுறோம். தம்பி உள்ள நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வந்து அதை செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், அண்ணா 1% எனக்கு காசில் அதில் லாபம் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், நீங்களே போட்டு உங்களோட பேர்லேயே கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களே செய்யுங்கோ. அது ஒரு ப்ரப்போசல் எழுதி தர சொல்லியிருக்கணும். நான் நினைக்கிறேன் அந்த 300 பேருக்கு மட்டுமல்ல, மிச்சம் 3000 வேலையில்லா பட்டதாரிகள் 3000 பேரை தவிர இளைஞர் எல்லாருக்குமே ஒரு அவருடைய தகுதியின் அடிப்படையில் நியாயமான அடிப்படையில் என்னால் முடிஞ்ச வேலையில் நான் வேண்டி கொடுக்கறது ட்ரை பண்ணுறேன். அவர் என்னோட வாய்மொழி மூலம் சொன்னதை சொல்லித்தான் இருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் எக்கச்சக்கமான காணிகள் சும்மா இருக்குது. அந்த காணிகளை எடுத்து ஒரு பொழுதுபோக்கோ அல்லது வந்து நாங்கள் மக்களுக்காக மக்கள் விரும்பி குழந்தைகள் போய் சந்தோஷப்படுறதுக்கு அந்த பார்க்கெல்லாம் கட்டி பெரிய டைனோசர் எல்லாம் இல்லை. அது ஒரு வித்தியாசமான திட்டம் ஒன்று செய்து வைத்திருக்கிறேன். உலகளாவிய ரீதியில் ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட் ஒன்றை இங்கே அறிமுகப்படுத்துறதுக்கு என்னோட அதுக்குரிய மெம்பர்ஷிப் வந்து ஸ்ரீலங்காவில் என்னோட மட்டும்தான் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷனும் பாதியில் நிற்குது, முடிக்க வேணும். ஸோ அவர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான செய்தி. எடுத்த உடனே செய்கிறார், மேபி 6 மந்த். அதை விட சொல்லியிருக்கிறார் என்னென்றால் சுகாதார அமைச்சர் இன்னொரு வேலை ஒன்று கொடுக்க போகிறன்ற கூட அந்த 300 பேருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் இனிமேல் வேலைக்கு போகிறதாலேயோ அங்கே இருக்கிறதாலேயோ ஃப்ரீயாக வேலை இருக்கிறதாலேயோ இல்லைன்னு சொல்லி இவ்வளோ காலம் வேலை செய்யக்கூடிய கம்பன்சேஷனை வழக்கு போட்டு நாங்கள் எடுக்கிறதா தீர்மானிச்சிருக்கிறோம். ஸோ அந்த வழக்கு சம்பந்தமான நடவடிக்கையும் முன்னுக்கு எடுபடும். சரியான சந்தோஷமாக இருக்குது. மக்களும் ஆதரவளிக்கிறார்கள். புலம்பெயரில் இருக்கிற தமிழாக்களும் முக்கியமாக டயஸ்போரா சம்பந்தமாக சுகாதார அமைச்சரோட கழிச்சிருந்தேன். அப்போ ஏன் நீங்கள் நேரடியாக டயஸ்போராவோட கழிச்சு ஒரு சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் மட்டும் கண் வைத்தியசாலை கட்டுறோம், காது வைத்தியசாலை கட்டுறோம் இல்லாமல் என் சுகாதார அமைச்சு நேரடியாக டயஸ்போராவோட கதைச்சு அந்த பணத்தை நேரடியாக சுகாதார அமைச்சுக்கு எடுத்து அதை டயஸ்போராவில் இருக்கிற ஒரு 4 பேரும் டயஸ்போரா மண்ட உடனே கொட்டியன் நிற்க வேண்டாம், இயக்கம் மண்டு நிற்கக்கூடாது, சாதாரண பொதுமக்கள் தான் இல்லை நாங்கள் தான் அது அந்த சிஸ்டம்ன்றது உங்களுக்கு விளங்கினா சரி. ஒரு காலத்தில் 44,000 செத்தது வந்து வேறு வேட்டுக்கிற ஆசையில் இல்லை, அது நாங்கள் தான். ஸோ அது சம்பந்தமாக இருக்க விளங்கப்படுத்தியிருக்கேன். அவர் மோமெண்ட் சொல்லியிருக்கார். அது தவிர வந்து முக்கியமான ஒரு கவலைக்கூடிய விஷயம் என்றால் அந்த டிரெக்டர்ஸ் மீட்டிங் ஒன்று நடக்கிறது. அந்த டிரெக்டர்ஸ் மீட்டில் வந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் டிரெக்டர்ஸ் அவ்வளோ பேரும் எனக்கு எதிராக முறைப்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மிகவும் கவலைப்பட்டு சுகாதார அமைச்சர் சொன்னார். இப்போ எனக்கும் அது கவலையாக இருக்குது. நீங்களும் என்னோட சீனியர்ஸாக என்னோட ஜூனியர்ஸாக என்னோட படித்த நீங்கள் இப்போ நீங்கள் என்னையை இப்போ நான் ஒன்றுமே இது வரைக்கும் செய்யலை. இதுவரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவும் இல்லை. யாருக்கும் இதை தனிப்பட்ட பழிவாங்கல் தனிப்பட்ட வழக்குகளோ ஒன்றுமே ஒரு வைத்தியர்களுக்கோ வைத்திய அதிகாரிகளுக்கோ போடப்பட்டதில்லை. நீங்களாகவே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன இல்லாமல் பண்ணாமல் நினச்சிங்கன்னு சொன்னால் சனம் பார்த்துட்டு இருக்காது.
மற்ற வேலை செய்கிறார்களுக்கு வந்து விளங்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் செய்கிறீங்கன்னு சொல்லி அது சுகாதார அமைச்சு சொல்லிக்கும் சரியான கவலையாக இருந்தது. இப்போ உள்ள கைக்கே சொன்னால் நாளைக்கு ஐயா எனக்கு அப்படி இந்த இதுவும் இல்லை, நான் இன்னும் 5 வருடத்துக்கு பிறகு அரசியல் செய்கிறதாவோ அல்லது வந்து அரசியலில் தான் என்னுடைய வாழ்க்கை போகணுமெண்டோ அப்படி இல்லை, எனக்கு படிக்க ஆசை படித்து கொண்டிருக்கேன். அதே மாதிரி எல்எல்பியும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி என்னுடைய கனவுகள் வேறு நலிந்த ஐயா எனக்கு இப்படி ஹேரத் ஐயாட்டையும் சொன்னேன், ஹான்சக் ஐயாட்டையும் அப்படி எனக்கு ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் அவர்கள் என்னுடைய சார் நான் ஒரு பொது சந்திப்பு நடக்க அவருக்கு என்னுடைய சார் பட் இங்கே வந்து அவை என்னோட சேம் எம்பிஸ். பட் என்ன நடந்தாலும் என்னுடைய சீனியர்ஸ் முக்கியமாக டாக்டர் அர்ஜுன திரட்ன சார் இன்றைக்கு வரையில் சார் வந்து என்னுடைய பாஸ். அது மாதிரி வந்து அனில் ஜெயசிங்க சார் ஒரு காலத்தில் நான் விரும்பி பார்த்த ஆளுமைகளில் ஒரு ஆள். ஸோ என்பிபி அரசாங்கத்தோடு சேர்ந்து அவர்களை பாதிக்காமல் அவர்களுடைய நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நாங்கள் ஆதரவளித்து ஒரு நல்ல இலங்கையை தமிழ் முஸ்லீம் சிங்கள என்ற வேறுபாடு இல்லாமல் கட்டியெடுக்கணும். அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இதில் எந்த ப்ரொஜெக்ட்லையும் நான் எந்த சதமும் கொண்டு போகிறதில்லை. நான் அப்படி கொண்டு போனால் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து ஹாஸ்டலில் கூட வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்டு பிரித்து கொடுத்துருக்கேன் வேலை செய்ய சொல்லி. சில பேருக்கு சில வண்டி மைந்தன் தளங்களில் அப்போ நீங்கள் இதை போடலாமான்னு சொல்கிற ஒரு ஆள் தன்னுடைய சொந்த பேங்க் அக்கௌண்ட்டை போட சொல்லுங்க. எனக்கு வந்து காசு பெறுமதியை சொல்கிறேன் என்றால் நான் அதை சொல்கிறதால வேறு சட்ட சிக்கல் வருமென்றதால எனக்கு சொல்ல இல்லாமல் இருக்குது. மற்றபடி நான் யாரையுமே ஏமாற்றி செய்ய வேண்டிய தேவையில்லை. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன்.